சாமுவேல் இரண்டாம் நூல் அதிகாரம் 15. அதற்கு பின்னர் அப்சலோம் தனக்கென ஒரு தேரையும் குதிரைகளையும் தனக்கு முன்பாக ஓட 50 ஆள்களையும் அமர்த்தி கொண்டான். அப்சலோம் அதிகாலையில் எழுந்து நகர வாயிலின் பாதை அருகே நிற்பான். யாரேனும் தனக்கிருந்த வழக்கை முன்னிட்டு அரசரிடம் தீர்ப்பு கேட்க வந்தால் அவனை அப்சலோம் தன்னிடம் அழைத்து, நீ என் நகரிலிருந்து வருகிறாய் என்று கேட்பான். அவன், உம் அடியான் இந்த நகரிலிருந்தும் இஸ்ரவேலின் இந்த குலத்தினின்றும் வருகிறேன் என்று பதில் சொல்லுவான். அப்போது அப்சலோம், உன் வழக்கு சரியானது, நியாயமானது. ஆனால் அரசரின் சார்பாக உன்னை விசாரிக்க எவரும் இல்லை. நான் மட்டும் இந்நாட்டில் நீதிபதியாக இருந்தால் வழக்குள்ளவர்கள் அனைவரும் என்னிடம் வருவார்கள், நானும் அவர்களுக்கு நீதி வழங்குவேன் என்பான். யாரேனும் அவனை வணங்குவதற்காக நெருங்கினால் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தமிடுவான். அரசரிடம் வழக்கை முன்னிட்டு வந்த இஸ்ரவேலர் அனைவரிடமும் அப்சலோம் இவ்வாறு செய்து இஸ்ரவேலரின் உள்ளங்களை கொள்ளை கொண்டான். 4 ஆண்டுகள் கழிந்த பின் ஒரு நாள் அப்சலோம் அரசரிடம், நான் ஆண்டவருக்கு செய்துள்ள நேர்ச்சையை நிறைவேற்ற வேண்டும். எபிரோன் செல்ல தயை கூர்ந்து அனுமதி தாரும். உமது அடியான் சிரியாவில் உள்ள கெசூரில் வாழ்ந்தபோது ஆண்டவர் என்னை எருசலேமுக்கு திரும்பி கொண்டு சென்றால் நான் ஆண்டவரை தொழுவேன் என்று ஒரு நேர்ச்சை செய்தேன் என்றான். நலமாய்ச் சென்று வா என்று அரசர் அவனிடம் கூற அவனும் புறப்பட்டு எபிரோனுக்கு சென்றான். பின் அப்சலோம் இஸ்ரவேலின் அனைத்து குலங்களுக்கும் இரகசிய தூதர் மூலம், நீங்கள் எக்கால முழக்கம் கேட்டவுடன் அப்சலோம் எபிரோனில் அரசராகிவிட்டார் என்று முழங்குங்கள் என்று சொல்லி அனுப்பினான். எருசலேமிலிருந்து அழைக்கப்பட்ட 200 பேர் சென்றனர். வஞ்சகமின்றி இது பற்றி ஏதும் அறியாதவராய் அப்சலோமுடன் சென்றனர். அப்சலோம் பலி செலுத்திய போது தாவீதின் ஆலோசகனான கீலோவியன் அகிதோபலை அவனது நகர் கீலோவிலிருந்து வருமாறு சொல்லி அனுப்பினான். சதி வலுவடைந்தது. அப்சலோமின் ஆதரவாளருடைய எண்ணிக்கையும் மிகுதியானது. அப்போது தூதன் ஒருவன் தாவீதிடம் வந்து, அப்சலோம் இஸ்ரவேலரின் உள்ளங்களை கவர்ந்து கொண்டார் என்று கூறினான். தாவீது தம்மோடு எருசலேமில் இருந்த அலுவலர் அனைவரிடமும், வாருங்கள், நாம் தப்பியோடுவோம், ஏனெனில் அப்சலோமிற்கு முன்பாக நாம் தப்ப முடியாது. விரைவில் வெளியேறுங்கள், இல்லையேல் அவன் விரைவில் நம்மை மேற்கொண்டு நமக்கு தீங்கு விளைவிப்பான், நகரையும் வாழ்முனையால் தாக்குவான் என்றார். அதற்கு அரசு அலுவலர், எம் தலைவராம் அரசரின் ஏவல்களுக்காகவே உம் அடியார்கள் காத்திருக்கிறோம் என்று அரசரிடம் கூறினர். அரசரும் அவருடன் அவர் வீட்டார் அனைவரும் வெளியேறினர். ஆனால் வீட்டை காக்கும்படி தம் வைப்பாட்டியர் 10 பேரை அரசர் விட்டு சென்றார். அரசரும் அவர் மக்கள் அனைவரும் வெளியேறி சிறிது தூரம் சென்று ஓரிடத்தில் நின்றார்கள். அவர் தம் அனைத்து அலுவலரும் அவர் முன் அணிவகுத்து சென்றனர். காத்திலிருந்து அவர் பின் வந்த 600 பேர், கெரேத்தியர், பெலேத்தியர், கித்தியர் ஆகியோர் அனைவரும் அரசருக்கு முன்பாக அணிவகுத்து சென்றனர். அப்போது அரசர் கித்தியன் இத்தாயிடம், நீ ஏன் எங்களோடு வருகிறாய்? திரும்பிச் சென்று அரசனோடு தங்கு, ஏனெனில் நீ ஓர் அந்நியன், நாடு கடத்தப்பட்டவன், நீ நேற்று வந்தவன். இன்று நான் உன்னை எங்களோடு அலையச் செய்யலாமா? கால் போன போக்கிலே நான் போகின்றேன். திரும்பிச் செல், உன் சகோதரர்களையும் கூட்டிச் செல். உண்மையுள்ளவரின் பேரன்பு உன்னோடு இருப்பதாக என்று கூறினார். இத்தாய் அதற்கு மறுமொழியாக, வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, என் தலைவராம் அரசர் மேல் ஆணை, வாழ்வாகட்டும் சாவாகட்டும், என் தலைவராம் அரசர் எங்கிருப்பாரோ அங்கே உம் அடியானும் இருப்பான் என்று அரசரிடம் கூறினான். தாவீது இத்தாயிடம், சரி, முன்னே செல் என்று சொல்ல
கித்தியனான இத்தாயும் அவனோடு அவன் ஆள்களும் சிறுவர் சிறுமியர் அனைவரும் முன் சென்றனர். மக்கள் யாவரும் கடந்து சென்றதை கண்டு நாடு முழுவதும் புலம்பிற்று. அரசர் கிதரோன் அருவியை கடந்தார். மக்கள் அனைவரும் பாலை நிலத்தை நோக்கிச் சென்றனர். இதோ சாதோக்கும் அவரோடு லேவியர் அனைவரும் கடவுளின் உடன்படிக்கை பேழையை சுமந்து கொண்டு வந்தனர். மக்கள் அனைவரும் நகரை கடக்கும் வரை கீழே வைத்திருந்தனர். அபியத்தார் அங்கே வந்தார். அரசர் சாதோக்கை நோக்கி, கடவுளின் பேழையை நகருக்கு திருப்பி எடுத்துச் செல். ஆண்டவரின் பார்வையில் எனக்கு கருணை கிடைத்தால் அவர் என்னை திருப்பி கொணர்ந்து அதனையும் அதன் உறைவிடத்தையும் நான் காணச் செய்வார். உன்மீது எனக்கு விருப்பமில்லை என்று அவர் கூறினால், இதோ நான் இருக்கிறேன், அவர் விருப்பப்படியே எனக்கு செய்யட்டும் என்று கூறினார். மேலும் அரசர் குருவாகிய சாதோக்கை நோக்கி, நீரும் திருக்காட்சியாளர் தாமே, நீரும் உம்மோடு இருக்கும் இரு புதல்வரும் உம் மகன் அகிமாசும் அபியத்தாரின் மகன் யோனத்தானும் நலத்துடன் நகருக்கு திரும்புங்கள். நான் பாலை நிலத்தின் எல்லை பகுதிகளில் உன்னிடமிருந்து எனக்கு செய்தி வரும் வரை காத்திருப்பேன் என்றார். அவ்வாறே சாதோக்கும் அபியத்தாரும் கடவுளின் பேழையோடு எருசலேம் திரும்பி அங்கேயே தங்கிவிட்டார்கள். தாவீது அழுது கொண்டே ஒலிவமலை ஏறிச் சென்றார். தலையை மூடிக்கொண்டு வெறுங்காலோடு அவர் நடந்தார். அவரோடு இருந்த மக்கள் அனைவரும் தம் தலையை மூடிக்கொண்டு அழுது கொண்டே ஏறிச் சென்றனர். அப்சலோமுடன் இருக்கும் சதிகாரருள் அகிதோப்பலும் ஒருவன் என்று கூறப்பட்ட போது தாவீது, ஆண்டவரே, உம்மை வேண்டுகிறேன், அகிதோப்பல் மூடத்தனமான ஆலோசனையை அளிப்பானாக என்றார். மக்கள் கடவுளை தொழுத மலையுச்சிக்கு தாவீது வந்து சேர்ந்தார். அப்போது அர்க்கியனான ஊசாய் கிழிந்த ஆடையோடும் புழுதி படிந்த தலையோடும் அவரை சந்தித்தான். தாவீது அவனிடம், நீ என்னோடு வந்தால் எனக்கு சுமையாக இருப்பாய். ஆனால் நீ நகருக்கு திரும்பினால் அப்சலோமிடம், அரசே, உம் அடியான் யான் முன்பு உம் தந்தைக்கு பணியாளாக இருந்தது போல இனி உமக்கும் பணியாளனாக இருப்பேன் எனச் சொல்லி எனக்காக அகிதோப்பலின் ஆலோசனையை முறியடிக்க முடியும். அங்கு குரு சாதோக்கும் அபியத்தாரும் உன்னோடு இருக்கின்றனர் அல்லவா? அரச மாளிகையிலிருந்து நீ கேட்கின்ற அனைத்தையும் குரு சாதோக்கிடமும் அபியத்தாரிடமும் எடுத்துச் சொல். அவர்களோடு அவர்களின் இரு புதல்வர்களும், அதாவது சாதோக்கின் மகன் அகிமாசும் அபியத்தாரின் மகன் யோனத்தானும் இருக்கின்றனர். நீ கேட்ட அனைத்தையும் அவர்கள் வழியாக எனக்கு சொல்லி அனுப்பு என்று கூறினார். தாவீதின் நண்பன் ஊசாய் நகருக்குள் சென்று கொண்டிருந்த போது அப்சலோம் எருசலேமுக்குள் நுழைந்தான். குறிப்பேடு முதல் நூல் அதிகாரம் 19. இவற்றின் பின் அம்மோனியரின் மன்னன் நாகாசு இறந்தான். அவனுக்கு பின் அவன் மகன் அரசனானான். அப்பொழுது தாவீது, அனோனின் தந்தையாகிய நாகாசு எனக்கு அன்பு காட்டியது போல் நானும் அவன் மகனாகிய இவனுக்கு அன்பு காட்டுவேன் என்று கூறி அவர் தமது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிக்கும்படி தூதர்களை அனுப்பினார். அவர்கள் ஆனோனுக்கு ஆறுதல் சொல்ல அம்மோனியரின் நாட்டை அடைந்தனர். அப்போது அம்மோனியரின் தலைவர்கள் ஆனூனை நோக்கி, தாவீது ஆறுதல் கூறுபவர்களை உம்மிடம் அனுப்பியுள்ளது உம் தந்தையை சிறப்பிப்பதற்கென்று நினைக்கிறீரா? உமது நாட்டை துருவி ஆராயவும் அதை நிலைகுலையச் செய்யவும் உளவு பார்க்கவுமே அவன் அலுவலர் வந்துள்ளனர் அன்றோ என்று கூறினர். எனவே ஆனோன் தாவீதின் அலுவலரை கைது செய்து அவர்கள் தாடியை சிரைத்து அவர்களுடைய ஆடைகளை இடுப்பிலிருந்து கத்தரித்து அவர்களை அனுப்பி வைத்தான். அவர்களுக்கு செய்யப்பட்டதை சிலர் வந்து தாவீதுக்கு தெரிவித்தனர். அவர்கள் மிகவும் கேவலப்பட்டிருந்ததால் தாவீது அவர்களுக்கு ஆள் அனுப்பி, எரிகோவில் தங்கியிருந்து உங்கள் தாடி வளர்ந்த பின் திரும்பி வாருங்கள் என்று கூறினார். அம்மோனியர்
தாங்கள் தாவீதின் பகைமையை தேடிக்கொண்டதை உணர்ந்தனர். உடனே ஆனூனும் அம்மோனியரும் மெசபத்தோமியா, மாக்கா, சோபா என்ற சிறிய நாட்டு பகுதிகளினின்று தங்களுக்கு தேர்ப்படையையும் குதிரை படையையும் கூலிக்கு அமர்த்துமாறு 1000 தாலந்து வெள்ளியை அனுப்பி வைத்தனர். அவ்வாறே கூலிக்கு அமர்த்தப்பட்ட 32,000 தேர்களும் மாக்கா மன்னனின் படைகளும் வந்து மேதபாவுக்கு முன்பாக பாளையம் இறங்கினர். அம்மோனியரும் அவர்களுடைய எல்லா நகர்களிலிருந்தும் திரண்டு வந்து போருக்கு தயாராயினர். தாவீது அதை கேள்வியுற்ற போது யோவாபையும் ஆற்றல் மிக்க தம் படை முழுவதையும் அனுப்பினார். அம்மோனியர் புறப்பட்டு வந்து நகர வாயிலில் அணிவகுத்து நின்றனர். அவர்களுக்கு உதவியாக வந்த மன்னர்கள் திறந்த வெளியில் அணிவகுத்து நின்றனர். யோவாபு தமக்கு முன்னும் பின்னும் பகைவர் படை தாக்கவிருப்பதை கண்டபோது இஸ்ரேல் அனைத்திலும் ஆற்றல் மிகு வீரர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை சிரியருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தினார். மற்ற படை வீரரை தம் சகோதரன் அபிசாயின் தலைமையில் அம்மோனியருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தினார். யோவாபு அவனை நோக்கி, சிரியர் என்னை விட ஆற்றல் மிக்கவராயிருந்தால் நீ எனக்கு உதவியாக வர வேண்டும். அம்மோனியர் உன்னை விட ஆற்றல் மிக்கவராயிருந்தால் நான் உனக்கு உதவியாக வருவேன். மன உறுதியுடன் இரு. நம் மக்களுக்காகவும் கடவுளின் நகர்களுக்காகவும் வலிமையுடன் போராடுவோம். ஆண்டவர் தமக்கு நலமாய் தோன்றுவதை செய்வாராக என்றார். பின்பு யோவாபும் அவரோடு இருந்த மக்களும் சிரியரோடு போரிட நெருங்கினார்கள். அவர்களோ அவருக்கு முன்பாக புறமுதுகிட்டு ஓடினர். சிரியர் புறமுதுகிட்டு ஓடுவதை அம்மோனியர் கண்டபோது அவர்களும் யோவாபின் சகோதரன் அபிசாயிக்கு முன்பாக சிதறி ஓடி நகருக்குள் புகுந்தனர். யோவாபும் எருசலேமுக்கு திரும்பி வந்தார். தாங்கள் இஸ்ரேலருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டதை கண்ட சிரியர் தூதர்களை அனுப்பி நதிக்கு அப்பால் இருந்த சிரியரையும் வரவழைத்தனர். அதரேசரின் படைத்தலைவன் சோபாகு அவர்களை முன்னின்று நடத்தினான். அதை கேள்வியுற்ற தாவீது இஸ்ரேலர் அனைவரையும் ஒன்று திரட்டி யோர்தானை கடந்து சென்று சிரியருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தினார். அவ்வாறு தாவீது போருக்கு அணிவகுத்து நிற்கையில் சிரிய படைகள் அவரோடு மோதின. சிரியர் இஸ்ரேலருக்கு முன்பாக புறமுதுகிட்டு ஓடினர். தாவீது சிரியர் படையின் 7,000 தேர்ப்படை வீரரையும் 40,000 காலாள் படையினரையும் வெட்டி வீழ்த்தினார். படைத்தலைவன் சோபாகையும் கொன்றார். அதரேசரின் அலுவலர் தாங்கள் இஸ்ரேலரால் முறியடிக்கப்பட்டதை கண்டு தாவீதோடு சமாதானம் செய்து அவருக்கு அடிபணிந்தனர். அதன்பின் அம்மோனியருக்கு உதவி செய்ய சிரியர் என்றுமே விரும்பவில்லை. குறிப்பேடு முதல் நூல் அதிகாரம் 20. ஓராண்டு கழிந்த பின் அரசர்கள் போருக்கு புறப்படும் காலம் வந்தபோது யோவாபு ஆற்றல்மிக்க படையோடு சென்று அம்மோனியர் நாட்டை அழித்தார். பின்பு ரபாவுக்கு சென்று அதை முற்றுகையிட்டார். தாவீதோ எருசலேமில் தங்கிவிட்டார். யோவாபு ரபாவை தாக்கி அதை வீழ்த்தினார். தாவீது அவர்கள் மன்னனின் தலையிலிருந்த மகுடத்தை எடுத்துக்கொண்டார். அது 1 தாலந்து பொன் எடையுடையது. அதில் ஓர் ரத்தினம் இருந்தது. அதை தாவீது தம் மகுடத்தில் பதித்து கொண்டார். மேலும் நகரினின்று ஏராளமான கொள்ளை பொருள்களையும் கொண்டு வந்தார். தாவீது அங்கு குடியிருந்த மக்களை சிறைப்படுத்தி ரம்பம், கடப்பாரை, கோடரி ஆகியவற்றால் அவர்களை வேலை செய்ய வைத்தார். தாவீது அம்மோனியரின் எல்லா நகர் மக்களுக்கும் இவ்விதமே செய்தார். பின்னர் அவர் தம் மக்கள் அனைவருடனும் எருசலேமுக்கு திரும்பினார். அதன் பின்னர் கெசேரில் பெலிஸ்தியரோடு போர் நடந்தது. அதில் ஊசாவியனான சிபக்காய் அரக்கர் இனத்தானான சிபாயை கொன்றான். அதனால் பெலிஸ்தியரும் அடிபணிந்தனர். மேலும் ஒரு போர் பெலிஸ்தியரோடு நடந்தது.
யாயிரின் மகன் எல்கானான் இத்தியனான கோலியாத்தின் சகோதரன் லகுமியை கொன்றான். இவனது ஈட்டியின் பிடி தறிக்கட்டை அளவு பெரிதாயிருந்தது. காத்தில் மற்றொரு போரும் நடந்தது. ஒவ்வொரு கையிலும் காலிலும் 6 விரல்களாக 24 விரல்களை கொண்ட அரக்கர் இனத்தானான நெட்டையன் ஒருவன் அவ்வூரில் இருந்தான். அவன் இஸ்ரவேலை பழித்துரைத்தான். தாவீதின் சகோதரராகிய சிமையா மகன் யோனத்தான் அவனை கொன்றார். காத்து ஊரிலிருந்த அரக்கருக்கு பிறந்த இவர்கள் தாவீதாலும் அவர் அலுவலராலும் சாகடிக்கப்பட்டனர். திருப்பாடல் 3. ஆண்டவரே, என் எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர்! என்னை எதிர்த்து எழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர்! கடவுள் அவனை விடுவிக்க மாட்டார் என்று என்னை குறித்து சொல்வோர் பலர். ஆயினும் ஆண்டவரே, நீரே என்னை காக்கும் கேடயம், நீரே என் மாட்சி, என்னை தலை நிமிரச் செய்பவரும் நீரே. நான் உரத்த குரலில் ஆண்டவரிடம் மன்றாடுகின்றேன். அவர் தமது திருமலையிலிருந்து எனக்கு பதிலளிப்பார். நான் படுத்துறங்கி விழித்தெழுவேன், ஏனெனில் ஆண்டவரே எனக்கு ஆதரவு. என்னை சூழ்ந்திருக்கும் 10,000 பகைவருக்கு நான் அஞ்சமாட்டேன். ஆண்டவரே, எழுந்தருளும். என் கடவுளே, என்னை மீட்டருளும். என் எதிரிகள் அனைவரையும் கன்னத்தில் அறையும், பொல்லாரின் பல்லை உடையும். விடுதலை அளிப்பவர் ஆண்டவர், அவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக.